இவர்கள் அந்த கடையை திறந்து வைத்து விட்டு, அதுவும் பெரிய வியாபாரியே சொல்லுகிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள்? அது கடையை விற்கிறது. அது நான் தான். எங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு தாத்தா தெருவில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைய விளையாடி இருக்கும்போது, பாடாவதி பல்லுப்பொடி யாரும் வாங்காதீர்கள், பாடாவது வெள்ளிப்பொடி யாரும் வாங்காதீர்கள், சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு பாரு. நாங்க எங்க அம்மா பாவம்மா தாத்தா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்கிறாருன்ட்டு அவர் சொன்ன பாடாவதி பல்பொடியை வாங்குவோம். அது மாதிரி நம்ம அப்பா, யாரும் குடிக்காதீர்கள், உங்களை நம்பிதான் திறந்து வச்சிருக்கேன், 50,000 கோடி அதுல இருந்தா வரணும். இது ஒரு கூத்து, இது ஒரு கொடுமை. அதான் இது. அந்த நிலைமையை மாற்றணும். கலிகட்கு நீட்டத்தம் கையால் கலிகள் விதிர்த்திட்ட வெங்கல் துளி கலந்து ஓங்கு எழில் யானை மிதிப்ப சேராகுமேன்னு சங்க இலக்கியத்துல பாட்டுருக்கு. அதுக்கு என்ன பொருள்? கல்ல குடிக்கும் போது சிந்திர கல்லு நுரை அதெல்லாம் தெருவெங்கு நிறைஞ்சு கிடக்கும் போது அதுல மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோட சேர்ந்த மனம் வீசுதுறாங்கிறான் சங்க இலக்கியத்துல. இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அதே அதிகமான அவையும் கல்லுண்டு கொண்டு பேசிக்கொண்டு இருந்தாங்கிறான். இது என் வாழ்வியலோட கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது.